தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் மாஸ்டர் நீரு. திங்கட்கிழமை நடைபெற போகின்ற காப்போத சாதாரண தர பரீட்சையோட கணித பாடம் பற்றிய ஒரு அப்டேட் தான் நான் இந்த வீடியோவில் வந்து போட போறேன். ஸோ மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒருவேளை நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் தொடர்ச்சியா நடக்க போற எக்ஸாம் பற்றி அப்டேட்ஸை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். கண்டிப்பா இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால வந்து உங்களோட நண்பர்களுக்கு மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, வருகிற திங்கட்கிழமை வந்து கணித பாட பரீட்சை. கணித பாடம் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி ஓஎல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோட பாடமும் வந்து கணிதம் தான். அதனால வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கணிதம் தொடர்பான வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திங்கட்கிழமை எக்ஸாம்ன்றதால வந்து நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நிறைய வீடியோக்களை வந்து செய்து போட முடியாத எல்லாமே. ஏன்னு கேட்டா அது தொடர்பான வகுப்புகள் அதில் எல்லாம் இருக்க முடியாது, நிறைய போட முடியாத எல்லாமே. அதை விட வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சு நான் வந்து வகுப்புகள் எதுவும் நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்குது கண்டிப்பாக. அதனால நாங்கள் விதிமுறைகளையும் வந்து மதிச்சாக வேணும். அதனால நான் எடுத்துருக்கக்கூடிய முடிவு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எனக்கு ஒரு நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கி இன்றைக்கும் நாளைக்கும், சனிக்கிழமை இன்றைக்கு இரவும் நாளைக்கு இரவும் வந்து ஒரு இரவு சரியாக 9 மணியிலிருந்து ஒரு 10 மணி வரைக்கும் அல்லது 10:30 வரைக்கும் என்றாலும் டெய்லி 2 நாளும் ஒரு 1.5 மணி நேரமாச்சும் வந்து யூடியூப் லைவ்ல வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கிறேன். ஸோ மறக்காம இந்த கணிதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸுகள் ஏதாச்சும் இருந்தா, உங்களுக்கு வந்து சில பாடப்பகுதிகள் விளங்கல, சில வினாக்கள் விளங்கல அப்படின்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை லைவ்ல கலந்து கொள்ளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹெல்ப் பண்ண பார்க்குறேன். ஓகேயா? எப்படி நீங்கள் எனக்கு அதை தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நான் வந்து இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கொமெண்ட்ல வந்து என்னோட வாட்ஸ்அப் இலக்கத்தை வந்து நான் பின் பண்ணி விடுறேன். நீங்க அதை பார்த்துட்டு என்னோட வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாத கணக்கு பகுதிகள் அல்லது உங்களுக்கு தெரியாத வினாக்களை வந்து எனக்கு போட்டோ எடுத்து போட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நான் வந்து அந்த வினாக்களை எடுத்து இருக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் அதை தெளிவுபடுத்த பார்க்குறேன். உங்களோட நண்பர்களுக்கும் கண்டிப்பா சொல்லுங்க. சில பாடங்கள்ல சில வினாக்கள் விளங்காம இருக்கலாம். கண்டிப்பா ஒரு பாடப்பகுதியை எடுத்து வந்து எனக்கு இப்ப நிறுவல் விளங்கல சார், எனக்கு நிறுவலை சொல்லித்தாங்க, எனக்கு வரைவு விளங்கல சார், எனக்கு வரைவு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அந்த ஒரு பாடத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முழுமையா சொல்லி முடிக்கிறன்றது முடியாத காரியம். மெச்சப்படி உங்களுக்கே தெரியும். ஆகவே வந்து அப்படி வந்து கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா எனக்கும் கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு விளங்காத கணக்குகள், உங்களுக்கு விளங்காத கேள்விகள் இருந்தால் அதை போட்டோ எடுத்து போடுங்க முடிஞ்ச வரைக்கும். ஓகே, வரைவுனா ஒரு வரைவு கேள்வி எடுத்து போடுங்க. நான் பார்த்துட்டு நிறைய பேர் அந்த வரைவு கேள்வி எனக்கு அனுப்பியிருந்தா, அதிகமாக இந்த வினாக்கள் வந்து அனுப்பியிருக்கிறாங்களா, அந்த வினாக்களுக்கு வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் பதிலளிக்க பார்க்குறேன். என்று கேட்டால் இருக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் தான், அந்த நேரத்துக்குள்ள வந்து நான் அதை செய்ய பார்க்கணும். என்று கேட்டால் தொடர்ச்சியாக வந்து நிறைய நேரமாக லைவ் போடுற அளவுக்கு வந்து நேரங்களும் இருக்காது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கான வசதிகளும் சரியான குறைவாக இருக்கும். என்னோட இன்டர்நெட் ஸ்பீடா அப்படி இருக்கலாம், போனோட ஸ்டோரேஜ் எல்லாம் கணக்கு பிரச்சனை இருக்கலாம். அதனால வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் மாணவர்கள் எனக்கு இந்த யூடியூப் சேனலை நான் ஆரம்பிச்சு இப்போ ஒரு 5 நாட்களும் இல்லை, இதுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 3000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான இருக்கு கேட்கும்போது பார்க்கும்போதெல்லாம். அதனால வந்து அதை விட வந்து என்னோட வீடியோக்களுக்கு நிறைய சப்போர்ட் தாரீங்க. அதற்கு மிக்க மிக்க நன்றி. ஸோ அதுக்காக வந்து மாணவர்களுக்காக என்னால் முடிஞ்சதை செய்ய வேணும் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இன்றைக்கு நாளைக்கும் இந்த லைவ்ல வந்து வரப்போறேன். ஸோ நான் என்னோட வாட்ஸ்அப் இலக்கத்தை வந்து நான் உங்களுக்கு கொமெண்ட்ல போடுறேன், பின் பண்ணி விடுறேன். நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியாத கணக்குகளை போடுங்க. அதிகமாக எந்த பகுதியிலேருந்து அனுப்பியிருக்கிறார்களோ வினாக்கள், அந்த பகுதி வினாக்களை வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைம்ல வந்து நான் விளங்கப்படுத்திக்கிறேன். இன்றைக்கு இரவு சரியா 9ல இருந்து ஒரு 10:30 மணி வரைக்கும், அதே மாதிரி நாளைக்கும் இரவு 9ல இருந்து 10:30 மணி வரைக்கும் அந்த லைவ்ல இருப்பேன். மறக்காம வந்து உங்களோட சந்தேகங்களை வந்து கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளலாம். சரியா? அதை விட வந்து சில முக்கியமான ஒருங்கமை சமன்பாடுகள், அதே மாதிரி இருபடி சமன்பாடை தீர்க்கிற முறை, இப்படிப்பட்ட சில விஷயங்கள் தொடர்பான வீடியோக்கள் இன்றைக்கு நாளைக்கு நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். பெரும்பாலும் நாளைக்கு காலமா தான் நான் அதை அப்லோட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நாளை காலமா நீங்க பார்த்துக்கொள்ளலாம். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா அப்டேட்ஸ் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு வீடியோ எவ்வளவு விளக்கங்கள் போட முடியுமோ அவ்வளவுக்கு நான் இன்றைக்கு நாளைக்கு உங்களுக்காக கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஓகேவா? நன்றி.